பண்டிட் அசோக் பாரதியின் எண்கள் நமது கண்கள். எண்ணென்ப ஏனை எழுதென்ப எவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு பூமியை தோண்டினால் புதையல், பூமியை தோண்டினால் புதையல், எங்களை தேடினால் விடியல், எங்களை தேடினால் விடியல். உலகை ரசித்திடும் உங்களின் கண்கள், எங்கள் நமது கண்கள். உயர்வின் இருப்பிடம் ஒன்பது எண்கள், எங்கள் நமது கண்கள். அலையும் மனதிலும் ஆறுதல் கூறும், அழகிய உடலின் நோய்களும் தீரும். எங்கள் நமது கண்கள், எங்கள் நமது கண்கள். பூமியை தோண்டினால் புதையல், பூமியை தோண்டினால் புதையல், எங்களை தேடினால் விடியல், எங்களை தேடினால் விடியல். உலகை ரசித்திடும் உங்களின் கண்கள், எங்கள் நமது கண்கள். உயர்வின் இருப்பிடம் ஒன்பது எண்கள், எங்கள் நமது கண்கள். உயர்வின் இருப்பிடம் ஒன்பது எண்கள், எங்கள் நமது கண்கள். பண்டிட் அசோக் பாரதியின் எண்கள் நமது கண்கள். லோட்டஸ் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பாண்ட வணக்கங்கள். எண்கள் நமது கண்கள் நிகழ்ச்சியின் சார்பாக இந்த வாரம் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாம ஒரு வருடம் 2 வருடம்ல மொத்தம் 40 ஆண்டு காலமாக எண் கணிதம் மற்றும் ஆன்மீகத்துல மிகச் சிறந்த விளங்கும் தலை சிறந்த நிபுணர் நம்ம கூட இருக்காங்க. பண்டிட் அசோக் பாரதி குருஜி. எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. அவங்க லோட்டஸ் நியூஸ் நிலையத்தின் சார்பாகவும் உங்களுடைய சார்பாகவும் முக்கியமா என்னுடைய சார்பாகவும் வருக என்று வரவேற்றுக் கொள்வேன். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களே. இந்த வாரமா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். கண்டினியூஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஒவ்வொரு நட்சத்திரக்குரியவர்களும் என்ன ஆலயத்துக்கு போகணும், என்ன பரிகாரம் பண்ணும், அந்த ஆலயம் எங்க இருக்கு, என்னென்ன பூஜைகள்லாம் பண்ணா அதனை நிவர்த்தி என்னென்ன கிடைக்கும், என்ன பிரச்சனைகளுக்குலாம் சால்வ் ஆகுது பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த விதத்துல இந்த வாரம் நம்ம என்ன நட்சத்திரத்தை பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திர நேயர்கள் எல்லாம் ரெடி ஆயிக்கோங்க. நோட் பென் எல்லாம் இருந்துச்சுன்னா ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. சார் சொல்ற எல்லா விஷயங்களும் அப்படியே நோட் பண்ணிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சொல்லலாமா சார்? விசாக நட்சத்திரம் பத்தி சொல்லுங்க. நட்சத்திரங்கள் நம்மை ஆட்சி செய்கிறது. எப்பயுமே உலகில் எத்தனை ஜீவராசிகள் பிறந்தாலும், தேவர்களாக இருந்தாலும், ரிஷிகளாக இருந்தாலும், அல்லது பிரம்ம ரிஷிகளாக இருந்தாலும், பிரம்ம ராட்சசர்களாக இருந்தாலும், கடவுளாக இருந்தாலும், இந்த 27 நட்சத்திரங்களுக்குள்ள வரணும். 12 ராசிகளுக்குள்ள நிற்கணும். ஒரு எறும்பு பிறந்தாலும் அதுக்குள்ள வரணும். இதுதான் நம்ம சாஸ்திரம். இதில் நம்ம வாழும் வாழ்க்கையில் முதன்முறையாக நம்முடைய பிறந்த தேதி நம்ம வலிமைப்படுத்தும். அதான் நம்முடைய ஆற்றல். அந்த ஆற்றலை சீர்தூக்கி கொண்டு போகிறது நம்முடைய ஜாதக அமைப்பு. அந்த ஜாதக அமைப்பில் நட்சத்திரங்கள் நிறைய பங்கு வச்சிருக்குது. அதனால தான் நட்சத்திரங்களை நம்ம முழுமையாக பேசுகிறோம். நட்சத்திரங்கள் அவரவர்கள் நட்சத்திரங்களை தெரிந்து கொண்டு அவரவர்கள் நட்சத்திரத்தன்று அந்த நட்சத்திரங்கள் எந்த இடத்தில் வலிமையாக உள்ளதோ அந்த ஆலயங்கள் சென்று அங்கு இருக்கும் முறையான வழிபாடுகளை செய்து வந்தால் பலவிதமான நன்மைகள் கண்டிப்பாக ஏற்படும். விசாகம் ஒரு உயர்ந்த நட்சத்திரம். முருகப்பெருமானுக்கு உகர்ந்த நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்பொழுதுமே
முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். விஷாகம் என்றாலே இந்த ஒரு பெரிய வெற்றிகரமான வளமான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம். சாகம்பரி தேவி நிறைய உணவுகளையும் உணவு சார்ந்த தாவரங்களையும் பூலோகத்தில் பயிரிட்டார். பலவிதமான மூலிகைகள் அதில் வந்தது. அந்த மூலிகைகள் மனித குலத்துக்கு பெரும் ஆற்றலும் சக்தியும் கொடுத்த நிலை ஏற்பட்டது. அந்த அற்புதமான மூலிகைகளை சித்தர்கள் தவ வலிமைக்காகவும் மக்களின் நோய் தீர்ப்பதற்காகவும் பலவிதமான மருந்துகளை உற்பத்தி பண்ணுவதற்காகவும் இந்த மூலிகைகளை பயன்படுத்தி வந்தார்கள். இப்படி மூலிகை சக்தி நிறைந்த ஒரு அற்புதமான சிறப்பான ஒரு ஆலயம் விஷாக நட்சத்திரக்காரர்கள் வழிபடக்கூடிய ஒரு ஆலயம் மட்டுமல்லாமல் 27 நட்சத்திரக்காரங்களுக்கும் நோய் தீர்க்கக்கூடிய, பூர்வ ஜென்ம தண்டனைகள் குறையக்கூடிய, பெண்களுக்கு வரக்கூடிய மறைமுகமான உடல் நோய்கள் தீர இந்த ஆலயம் தென்காசியிலிருந்து செங்கோட்டை சென்று செங்கோட்டையிலிருந்து கொல்லம் செல்லும் வழியில் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் சென்றவுடன் வடக்கில் ஒரு ரோடு போகும். அந்த இடத்திற்கு பெயர் திருமலை கோவில். திருமலை என்றால் திருப்பதி அல்ல. பொதுவாக திருமலைனால நம்ம திருப்பதி தான் குறிப்போம். ஆனாலும் இந்த இடத்துக்கு பேரும் திருமலை. திருமலை கோவில். அங்கு இருக்கும் முருகப்பெருமான் அற்புதமான அதிசயங்களை வாரி வழங்கக்கூடிய வள்ளல். அப்பேற்பட்ட சக்திகள் நிறைந்தது. பித்திருக்கள் நிறைந்த ஆசீர்வாதத்தோடு அங்கு இருக்கக்கூடிய நிலை. தேவர்கள் தினம் வந்து பூஜை செய்யக்கூடிய ஒரு நிலை. சாஸ்தா என்று சொல்லக்கூடிய ஐயப்ப மூர்த்திக்கு தொடர்புடைய அந்த ஆலயம் மிகவும் சக்தி வாய்ந்தது. அந்த மலை முழுவதுமே மூலிகை சக்தி. பலவிதமான அரிய மூலிகைகள். அந்த மூலிகை மூலம் நோய் தீர்ப்பது மட்டுமல்லாமல் இறைவனை அடையக்கூடிய பாக்கியம் அதில் உண்டு. அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இடம்தான் விஷாக நட்சத்திரக்காரர்கள் வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம் திருமலை கோவில். அங்கு இருக்கும் ஈஸ்வரன், அங்கு இருக்கும் முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமானை கடும் நோய்வாய்ப்பட்டவர்கள் அங்கு சென்று தீபங்கள் ஏற்றி தைலங்களால் தைலக்காப்பு செய்து தைலத்தில் தீபங்கள் ஏற்றி நல்லெண்ணெய், இழுப்பெண்ணெய், இந்த மாதிரி பலவிதமான எண்ணெய் வித்துக்களை சேர்த்து பலவிதமான மூலிகை சக்தி உடைய தீபங்கள் ஏற்றி வந்தால் பலவிதமான ஐஸ்வர்யங்கள் வரும். அங்கு ஹோமங்கள் செய்தால் பல மடங்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நம்ம ஒரு வீட்டில் கணபதி ஹோமம் பண்ணுறோம், அதில் ஒரு அரிய சக்தி இருக்குது. அந்த இடம் தூய்மையாகுது, பலவிதமான நன்மைகள் வருகிறது, திருஷ்டிகள் எரிந்து சாம்பலாகிறது, பலவிதமான நன்மைகள் வீட்டுக்குள்ளே வருவது போல் பல மடங்கு சக்தி. அஸ்வமேத யாகம் செஞ்சால் என்ன பலனோ அந்த பலன் அந்த இடத்தில் நாம் யாகம் செய்யும் பொழுது கிடைக்கும். நமது ஜென்ம நட்சத்திரமாகிய விஷாக நட்சத்திரத்தன்று அந்த ஆலயம் சென்று வழிபாடு செய்யும் பொழுது பலவிதமான ஐஸ்வர்யங்கள் உண்டு. பொதுவாகவே விஷாகம் குருவின் சாரம் பெற்றதால் திருச்செந்தூர் சென்று அந்த முருகப்பெருமானை வழிபடும் பொழுது மகத்தான நன்மைகள். அது பஞ்சபூத சக்தியில் நீர் சக்தியுடையது. கடல் நீர் ஆடிட்டு அந்த முருகனை வழிபடுறப்ப எப்படி ஒரு நல்ல சக்தி கிடைக்கிறதோ அந்த மாதிரி இந்த திருமலை கோவிலும் முருகப்பெருமான் அற்புதமான சக்திகளை உடையவராக இருக்கிறார். திருமலை கோவில், அந்த கோயிலோட சிறப்பு பத்தி பல பேத்துக்கு நிறைய பேர், லட்சக்கணக்கான பேருக்கு தெரியாம இருந்திருக்கும். இப்ப நீங்க சொன்னது வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்க பண்ணுச்சு. ரொம்பவே நன்றி. விஷாக நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இல்லாம மத்த எல்லா ராசிக்காரங்களும் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து எண்கள் நமது கண்கள் நிகழ்ச்சி ஃபர்ஸ்ட் லாக்கி காலர். ஹலோ, வணக்கம். மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார், பேர் சொல்லுங்க. பேர் வந்து ஆர் ஜீவானந்தம் மேடம். இன்னொரு முறை சொல்லுங்க, தெளிவா பொறுமையா சொல்லுங்க. ஆர் ஜீவானந்தம். ஜீவானந்தம். ஓகே, எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? திருத்தணி பக்கம், புதுக்குப்பேட்டை. திருப்பதியா? என்ன சொன்னீங்க? திருத்தணி. திருத்தணி. ஓகே. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து 14/12/1984. ஒரு முறை சொல்றேன் சரியா என்னன்னு பாத்துக்கோங்க. 16/12/1984. சரியா? இல்ல மேடம், 14 மேடம். 14. ஓகே ஓகே சார். அப்பாவுடைய பேர் வித் இனிஷியலோட சொல்லுங்க. எம் ராமன். அம்மாவோட பேர் சொல்லுங்க. செல்வி. செல்வி. ஓகே. ஜீவானந்தம் சொன்னீங்களா? ஜீவானந்தம் சொன்னீங்களா? ஜீவானந்தம். ஜீவானந்தன். எம் மேடம்.
ஜீவானந்தம். ஓகே சார், ஓகே ஜீவானந்தம் சார். நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கேன் மேடம். பாத்துருக்கீங்களா? ஓகே. உங்களுக்கு என்ன தகவல்லாம் நீங்க வந்து என்ன கேட்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங் ஆன்லைன். நீங்க வந்து தொடர்ந்து நீங்க நிகழ்ச்சி டிவில பாருங்க. டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஜீவானந்தம் சார் வந்து திருத்தணிந்து கால் பண்ணியிருந்தீங்க. 14/12/1984 வந்து டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொன்னா அப்பா பேர் ராமன், அம்மா பேர் செல்வி அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்கான அதாவது பெயர்ல ஏதாவது குறைகள் இருந்துச்சுனாலும் வாழ்க்கை நிறைய ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். பேசிக்கா பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி குறிப்பிட்ட வகையில பார்த்துட்டோம் அப்படின்னா தொடர்ந்து உடல்நிலை பிரச்சனை வந்துட்டு இருக்கு, இல்ல நம்ம ஒரு இடத்துல வேலை செய்யறோம் அங்க வந்து பிரச்சனை வந்துட்டு இருக்கு, இல்ல சரியா படிக்க முடியல, இல்ல ஃபேமிலியில வந்து கரெக்டான சிச்சுவேஷன்ஸ் வர மாட்டேங்குது, எல்லாமே ஒரு கஷ்டத்திலேயே இருக்கு, இல்ல ஒரே சண்டையாவே இருக்கு அப்படின்னா நிறைய ரீசன்ஸ்லாம் இருந்துட்டே இருக்கும், யோசிச்சுட்டே இருப்போம். முக்கியமான அடித்தனமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெயர்ல மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த பிரச்சனைலாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ யூஸ் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க பெயர்ல தப்பு இருக்கு, அதாவது குறைகள் இருக்கு, எண்ணலைகள்ல வந்து மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா மட்டும் நிறைய பிரச்சனைகள் வரும். எண்ணலைகள்லாம் சரி பண்ணிக்கணும். உங்க பெயரையே வந்துட்டு ராசியான பெயரா மாற்றி வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியது சரியான நேரம் கூட நான் சொல்ல முடியும். இந்த நேர நிகழ்ச்சிக்கு நீங்க தாராளமா கால் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நேருக்கான முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து பண்டிகையை நேரடியா வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்றீங்கன்னா ஒரு பெரிய ப்ரொசீஜர் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. டிவி பார்த்துட்டு இருப்பீங்க, ஸ்ட்ராயிங்ல போற 2 நம்பர்ஸ் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எண்கள் நமது ஆபீஸ் வந்து உங்களுடைய வசதிக்காகவே திருப்பூர் மற்றும் சென்னை இந்த 2 இடங்கள்ல வந்து அமைச்சு கொடுத்திருக்காங்க. அந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா நேரடியாவே வந்து எவ்வளவு பேத்துக்கா இருந்தாலும் நேரடியா நீங்க வந்து பெயர் மாற்றம் பண்ணிக்கலாம். சொல்லலாமா சார்? சொல்லுங்க. ஒவ்வொரு மனிதருக்கும் அவர்களுடைய ஆங்கில பிறந்த தேதியானது வலிமையானது. காரணம், நாம் எல்லா இடங்களிலும் அதை பயன்படுத்துவதால் கிரகத்தினுடைய சக்தி அந்த எண்களினுடைய அழுத்தத்தை குறிக்கிறது. உதாரணத்திற்கு நாம் பிறந்த தேதியானது நமக்கு அமையக்கூடிய மனைவி, உங்களுடைய திருமண தேதி, உங்களுடைய வாரிசுகள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய குரு, உங்களுடைய சிஷியர்கள், இவர்கள் எல்லாமே அந்த எண்ணை சார்ந்தே இருப்பார்கள். இதை நீங்கள் நன்றாக கவனித்து பார்த்தீர்கள் என்றால் உங்களை சுற்றி தெரியும். பேங்க் அக்கவுண்ட், நம்முடைய செல் நம்பர்ஸ், வாகன நம்பர், நம்முடைய டோர் நம்பர்ஸ், நிறுவனத்துடைய நம்பர், கஸ்டமருடைய நம்பர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய எண்ணை சார்ந்தே வரும். அப்போ அந்த எண் தான் நம்மளை ஆட்சி செய்கிறது. 14ஆம் எண் ஒரு அற்புதமான எண், வளமான எண், குபேர சம்பத்துன்னு இதுக்கு பேர். 5, 14, 23 ஒரு ஆண் அல்லது பெண் பிறந்தால் அவர்கள் ஒரு வசந்த வாழ்க்கை வாழ்வார்கள். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு எண் இந்த 14ஆம் எண். இதற்கு துணை எண் வந்து 3. 14, 12, 1984 கூட்டி பார்த்தோம்னா 3ஆம் நம்பர். 3ங்கிறது குரு. இந்த மாதிரி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அதிசயம். இயற்கையாகவே சின்ன வயசுலேருந்தே லைஃப் ஒரே ஸ்பீடாக போய் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அருமையான ஆகர்ஷண சக்தி வாய்ந்த இயற்கை அதிர்ஷ்டமுடைய வலுவான ஒரு நம்பரில் தான் பிறந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி வலுவான எண்ணில் பிறந்திருந்தாலும் பெயரானது சரியாக அமையவில்லை என்றால் இவர்கள் வாழ்க்கையில் தோல்வியை தவிர வேறு எதையுமே சந்திக்க முடியாது. பலவிதமான இவருடைய முயற்சிகள் தோற்று போயிடும். கல்வி காலங்களில் பலவிதமான போராட்டங்கள் இருக்கும். தொழில் காலங்களில் சிக்கல் ஏற்படும். திருமண காலங்களில் தடைகள் ஏற்படும். வாரிசு விஷயங்களில் போராட்டத்தை கொடுக்கும். இப்படியெல்லாம் பெயர் சரியில்லை என்றால் இந்த அற்புதமான காம்பினேஷன் 5 and 3 அப்படின்னு சொல்லக்கூடிய புதனும் குருவும் சேர்ந்த இந்த நிலை பலவிதமான இடையூறுகளை கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கொடுக்கும். அப்போ இந்த நிலையிலிருந்து இவங்க விடுபடணும், இந்த நிலையிலிருந்து இவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னா இப்போ ஜீவானந்தன் 44 8ஆம் எண்ணின் ஆதிக்கம். 8ஆம் எண்ணானது ஒரு மனிதருக்கு பெயரில் இருந்தால் பலவிதமான அதிர்ஷ்டங்களையும் யோகத்தையும் பெரும் செல்வத்தையும் செழிப்பையும் புகழையும் கொடுக்கக்கூடிய எண்ண வாழ்க்கையாக தெரியும். ஆனால் முடிவு துரதிர்ஷ்டமாகிவிடும். 8னுடைய ஆதிக்கம் ஒரு ஜாதகர் வாழ்க்கையில் கடும் சோதனைகளை ஏற்படுத்திவிடும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய நம்பரில் பிறந்த இந்த ஜாதகருக்கு ஜீவானந்தனுக்குள்ள 44ஆம் எண்ணாக அமைந்துள்ளது. இது ஒரு துரதிர்ஷ்டமே. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜீவானந்தனுக்குள்ள JEVA போட்டிருக்காரு ஜீவா, அதில் 2 A போட்டுக்கிறோம். ஜீவாவில் வந்து ஏற்கனவே ஒரு A இருக்குது, இன்னொரு A அடிஷ்னலாக சேர்த்துக்கிட்டோம். இப்போ ஜீவானந்தன் மட்டும் பார்த்தீங்கன்னா 44 போயிடுச்சு. அம்மாவோட பேர் செல்வி சேர்த்து RS ஜீவானந்தன்னா 50ஆம் எண். அற்புதமான ஆராய்ச்சியாளர்கள். சில புத்தகங்களில் அவர்கள் முறையான
தீர்ப்புகளை சொல்லாமல், முறையான அனுபவங்கள் இல்லாமல் 50ஆம் எண்ணில் 50 வயசுக்கு மேலே தான் பலன் கொடுக்கும் அப்படின்னு ஒரு தவறான கருத்துக்களை அவர்கள் எழுதியுள்ளதால் அதை படித்து கொண்டு 50ஆம் எண் வந்து லேட்டாக வேலை செய்யும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இப்போ சச்சின் டெண்டுல்கர்னா 50, இந்த மாதிரி 1000 உதாரணங்களை சொல்லலாம். அப்போ இளம் வயதிலேயே புகழ் பெறக்கூடிய, வெற்றி பெறக்கூடிய, ஐஸ்வர்யமாகக்கூடிய ஒரு பெரிய சக்தி தான் வந்து இந்த பெயரினுடைய தாக்கம். அப்போ ஆர்எஸ் ஜீவானந்தன் அப்படின்னா 50ஆம் எண். ஆற்றல் மிக்க இந்த 50ஆம் எண் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக, ஒவ்வொரு வருடமாக உயர்ந்து கொண்டே போகும். ஒரு முடிவு மட்டும் இல்லாமல் சரியான ஆன்மீக வாழ்க்கை, நல்ல லௌகீக வாழ்க்கை, ஆன்மீக பாதை, ஹெல்பிங் டெண்டன்சி, சாக்ரிஃபைஸ் லைஃப், ஆலய திருப்பணி, இப்படி பல விஷயங்களில் இந்த 50ஆம் எண்ணானது இந்த ஜாதகருக்கு வலிமையான ஒரு வெற்றிகளை கொடுக்கும். மரகத பச்சை, இந்த எமரால்டு கிரீன் என்பது 5ஆம் எண்ணுக்கு இயற்கையாகவே நரம்பு முனைகள் பாதிக்கும். அந்த நரம்பு முனைகள் பாதிக்கிறதுனால அந்த நரம்பு சார்ந்த விஷயங்களை பச்சைக்கல் அணியும் பொழுது நரம்பு இயக்கங்கள் பாதிப்பதில்லை. அப்போ 50ஆம் எண்ணோட இந்த 5ஆம் எண் சேரும் பொழுது வாழ்க்கை வசந்தமாகிறது, நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறது. வண்டி வாகனங்கள்லேருந்து, பேங்க் அக்கௌண்ட்லேருந்து குபேர சக்தியோடைய இந்த 5ஆம் எண்ணை பயன்படுத்தினால் மகத்தான சக்தியை இந்த எண்ணானது அடையும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு நம்பர் ஜீவானந்துக்கு நீ கொடுத்துருக்கோம். இன்னைக்கு அவருக்கு ஒரு நல்ல நாள். ஏன்னா அவருடைய விதி எண் 3, இன்னைக்கு 21, 3ஆம் எண். ஆமாம், அதான் அந்த அதிர்ஷ்டத்தினுடைய ஒரு நிலை. இப்படி எல்லா இடங்களிலும் நம்மளுடைய எண் பிரதிபலிக்கும். எண் கணிதம் கடவுள் மாதிரி. 10,000 ஆண்டுகள் தவம் இருக்கிறார் ஒருத்தர், பிரம்மதேவன் நேரடியாக வந்து ஒரு வரம் கொடுக்கிறார். அந்த வரம் எப்படி முழுமையாக பலிக்குமோ அந்த மாதிரி எண் கணிதம் தடையில்லாத வெற்றிகளை கொடுக்கும், அதிர்ஷ்ட வாழ்க்கையை உருவாக்கும், பொருளாதார மேம்பாட்டை கொடுக்கும். சிலர் சொல்கிறாங்க என்னன்னா, 45 ஆண்டுகளும் இந்த எண்ணில் இருந்தேன், நன்றாகவே இருந்தது. இந்த 5 வருடங்கள் அல்லது இந்த 7 வருடங்கள் அல்லது இந்த 10 வருடங்கள் நான் மிகவும் கஷ்டப்படுகிறேன் அப்படின்னா அவங்களுடைய அறிவிலையோ, ஆற்றலையோ, திறமையிலையோ, உழைப்பிலையோ குறைகள் இல்லை, அதிர்ஷ்டத்தில் குறை. அப்போ ஒரு நல்ல திசையை அவர்கள் அனுபவிக்கும் பொழுது அந்த பெரிய வீழ்ச்சி அவங்க வந்து சென்று அடையலை. இப்போ அந்த திசைகள் முடிஞ்ச உடனே கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. எப்பொழுதும் 7.5 சனி, அஷ்டம சனி, இந்த மாதிரி காலகட்டங்களில் கூட நாம் வெற்றிகரமாக வாழ்வதற்கு தான் எண்கணிதத்தினுடைய ஒரு சிறப்பு. 7.5 கண்டு பயமில்லை. 7.5 வந்தவுடனே ஒரு பெரிய வாழ்க்கையை வந்து இழந்து நிற்கிற மாதிரி ஒரு பயம், அந்த பயம் வேண்டியதே இல்லை. பலவிதமாகவே எல்லாத்துக்கிட்டையும் இருக்கிறது. 7.5 சனி அச்சோ முடிஞ்சு போச்சு, வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் தான் இனி வரப்போகுது, இனி நமக்கு வெற்றிங்கிற படியே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் பயந்துட்டு இருப்பாங்க. அது எதுக்காக வருது? அந்த மாதிரி பயம்லாம் எப்படி இருக்கும் சார்? 7.5 சனியில வந்து உடல் விரயம், பொருள் விரயம், இந்த மாதிரி விரயங்களை சந்திக்கக்கூடியது. சுற்றம் சூழல் எதிர்ப்புகள் ஏற்படும். எந்த வேலை செஞ்சாலும் முடிவில்லாத நிலை, என்ன செஞ்சாலும் ஒத்து வராது, நான் எதுக்கும் லாயக்கில்லைன்னு என்று மூளையில் முடங்க வைக்கக்கூடிய ஒரு நிலை 7.5 சனி. இப்போ நம்ம தோல்வியில் கண்டு அதுக்குள்ளேயே போயிட்டோம்னா அது ஆட்சி செய்ய ஆரம்பிச்சோம். எந்த 7.5 வந்தாலும் அந்த 7.5 சனிக்கு அவருக்கு என்ன செய்யணுமோ, விநாயகப் பெருமான், ஆஞ்சநேயமூர்த்தி, திருநள்ளாறு, அற்புதமான ஆலயங்கள் இருக்கிறது, அற்புதமான நட்சத்திரங்கள் இருக்கிறது. அந்த நட்சத்திர நாட்களில் அந்த பூஜை புனஸ்காரங்கள் செய்தால் இந்த 7.5 வேகத்திலிருந்து நாம் ஈஸியாக தப்பித்துக் கொள்ளலாம். அதனால் 7.5 கண்டு பயப்படக்கூடாது. 7.5 சனி, அஷ்டமி கண்டு பயப்படவே கூடாது. ஆலய வழிபாடு இல்லைனாலும் அதை கண்டு பயப்படணும். ஆலய வழிபாடுகள் இருந்தால் அதை பற்றி கவலையே இல்லை. பொதுவாக இன்னொரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிறப்பான மாதம்னே சொல்லலாம். அதுவும் புரட்டாசி மாசத்துல அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படிங்கிறது எங்க நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. நேர்லாயும் சரி, எனக்கும் சரியெல்லாம் தெரியாது. அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. மாலைய பட்சம் திருமால் ஒவ்வொரு அமாவாசை என்றும் பலவிதமான காய்கறிகள், பிரண்டை செடி போன்றவைகளெல்லாம் தனது தேர் சக்கரத்தில் வைத்து அந்த தேரில் பவனி வருவார். சொர்க்கத்தின் நரகத்தின் கதவுகள் திறக்கப்படும் நாள் இந்த மகாலய அமாவாசை, ஆடி அமாவாசை, தை அமாவாசை. இப்போ இந்த 3 அமாவாசைகளுக்கும் தனித்தனி சிறப்புகள் உண்டு. பொதுவாகவே நாம் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதை நாம் கடமையாக செய்ய வேண்டும். அப்படி திதி கொடுக்கவில்லை என்றால் அந்த தரணி பந்துக்கள்னு அதுக்கு பேர். அந்த தரணி பந்துக்கள், அந்த பித்திருக்கள் நமக்கு ஆசீர்வாதம் வழங்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு சூழ்நிலைகள் மாறிவிடும்.
அதனால நம்முடைய சந்நிதிகளுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுவதால் அதனால தான் திலக தர்ப்பணம் போய் ராமேஸ்வரத்துலாம் செய்கிறோம். இந்த புரட்டாசி மாதம் விசேஷமான அமாவாசை. நமது பித்தர்களுக்கு இன்று தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது அவர்கள் முழுமையாக வந்து நம்மளை ஆசீர்வதிப்பார்கள். சாதாரணமாக தந்தை இல்லாதவர்கள் தந்தைக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதா கிடையாது. முன்னோர்கள், நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மகத்தான பாக்கியம். பிரம்மோற்சவம் முதல், திருப்பதி வெங்கடாஜலனுடைய பிரம்மோற்சவம் முதல் பலவிதமான செய்கைகள் நடக்கக்கூடிய பலவிதமான அற்புதமான ஒரு மாதம்தான் புரட்டாசி மாதம்னு சொல்கிறது. சூரியன் ஒவ்வொரு காலகட்டங்களும் ஆட்சி பெறுகிறார். இப்போ ஆட்சி பெறுகிறார், உச்சம் பெறுகிறார், நீசம் பெறுகிறார், இப்படிலாம் இருப்பார். ஐப்பசி மாதத்தில் நீசம் பெறுவார், ஆவணி மாதத்தில் ஆட்சி பெறுவார். புரட்டாசி மாதம் அவர் கன்னியில் இருப்பார். கன்னி ஒரு பெரிய நிலையான வலிமையான ஒரு ராசி. அப்போ கன்னியில் இருக்கிறதுனால இந்த பித்திருக்கள் பூலோகத்தை நோக்கி வரும் பொழுது அவரவர்கள் குலதெய்வத்தை நோக்கி போவார்கள், அவரவர்கள் வீடுகளை நோக்கி போவார்கள். அன்று நாம் கண்டிப்பாக தர்ப்பணங்கள் கொடுக்கும் பொழுது பெரும் மகிழ்ச்சி அடைஞ்சு அந்த தரணி பந்துக்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். ராமேஸ்வரம் செல்வது, முக்கோடலில் நீராடுறது, திரிவேணி சங்கம் செல்வது, கடல் நீராடுவது, ஆற்று நீராடுவது, குளத்தில் நீராடுறது, இவையெல்லாம் அன்று செய்வது சாலச் சிறந்தது. அன்று கண்டிப்பாக நாம் தர்ப்பணம் கொடுத்தால் நமது சந்நிதிகள் விருத்தி அடையும். அதனால் மகாலய அமாவாசை, புரட்டாசி அமாவாசை சிறப்பாக இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். நான் இப்போ வரக்கூடிய அமாவாசைக்கு எல்லாரும் பித்திருக்களுக்கு ஹோமங்கள் செய்து தர்ப்பணம் கொடுத்து அவருடைய ஆசீர்வாதத்தை நேயர்கள் வந்து கண்டிப்பாக பெற்றுக்கணும். ரொம்ப நன்றி, ரொம்ப தெளிவான முறையில் சொன்னீங்க. அதை தொடர்ந்து அடுத்த அன்பு அழைப்பாளர், எங்கள் நமது கண்கள் அழைப்பாளர். ஹலோ, வணக்கம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார், பேர் சொல்லுங்க. என் பேர் குமரன், காட்டூர்ல இருந்து பேசுறேங்க. குமரன் சார், இனிஷியல் சொல்லுங்க. என்னோட இனிஷியல் என். எங்கிருந்து பேசுறேன்னு சொன்னீங்க சார்? எங்கிருந்து கால் பண்றீங்க? காட்டூர்ல இருந்து கால் பண்றேங்க. காட்டூர். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க குமரன் சார். 20th May 1987. 20th மேவா? என்னங்க? இன்னொரு முறை டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 25 சொல்லுங்க. 25. அப்பாவோட பேர் சொல்லுங்க சார். அப்பாவோட பேர் தினேஸ்வரோட சொல்லுங்க. அப்பா பேரு எஸ் நடன சபாபதி. நடன சபாபதி. அம்மாவோட பேர் சொல்லுங்க. அம்மா பேரு என் பேபி. ஓகே குமரன் சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்ப ஸ்கிராப் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். இரும்பு. சரிங்க. இரும்பு சம்பந்தப்பட்டது சொல்லுங்க. பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? அத பத்தி தெரிஞ்சுக்கலாம் தான் ஃபோன் பண்ணிருக்கேங்க. அப்படியே உங்களுக்கு வந்து ஜாப் பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் இல்லீங்களா? இதுக்கு நிகழ்ச்சி பாத்துறீங்களா குமரன் சார்? என்னங்க? இதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியை பாத்துருக்கீங்களா? இல்லம்மா, அந்த அளவுக்கு எனக்கு டீடைலா தெரியல. நான் இப்ப டிவில பார்த்துட்டு இருக்கிறதுனால நிறைய டைம் நான் கால் பண்ண எனக்கு சரியான முறையில கனெக்ட் ஆகல. இப்ப இதுதான். ஓகே, நீங்க ஆல்ரெடி ரொம்ப டைம் கால் பண்ணிருக்கீங்க, லைன் கிடைக்கல. இது ஃபர்ஸ்ட் டைம் லைன் கிடைச்சிருக்கு இல்லீங்களா? கண்டிப்பா குமரன் சார். ஓகே, நான் சொல்றேன். கண்டிப்பா குமரன் சாருக்கு வந்து ஒரு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இவ்வளவு கால் பண்ண லைன் கிடைக்கல, இப்ப கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. நீங்க பண்ற பிசினஸ்ல வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா உங்க பெயர்ல ஏதாவது மாற்றம் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து பண்ணிச்சு சொல்லுவாங்க. நன்றி. சொல்லாமா சார்? சொல்லுங்க. இப்போ 20ஆம் எண். இப்போ குமரன்னா 21, அதனால இன்னைக்கு 21, அதனால கிடைச்சிருச்சு. 20ஆம் எண் சந்திரனுடைய ஆற்றலுடையது. 20ஆம் எண் ஆற்றலின் சிகரம். நல்ல வெற்றியை நோக்கி போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சக்தி தான் 20ஆம் எண். இந்த 20ஆம் எண்ணில் வாழ்க்கை வசந்தமாகும். கல்வி காலங்களில் பெரிய வெற்றிகள் இல்லை என்றாலும் தொழில் காலங்களில் மகத்தான ஒரு வெற்றி அடையக்கூடியவர்கள் 20ஆம் எண்காரர்கள். கூட்டு எண் வந்து 5. இது ஒரு மகத்தான சக்தி வாய்ந்த ஒரு எண்ணாக அமைஞ்சிருக்குது. இந்த மகத்தான எண் இயற்கையிலேயே இந்த ஜாதகருக்கு பெரும் வெற்றிகளையும் நல்ல யோக அம்சங்களையும் பலவிதமான ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு வெற்றிகரமான எண். இப்போ ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் கலந்தால் அந்த பாலை நாம் எப்படி பயன்படுத்த முடியாதோ
அந்த மாதிரி என் குமரன் அப்படின்னா 26. நேயர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய பெயரானது, ஒரு செல்ல குழந்தைகளினுடைய பெயரானது 26ஆம் எண்ணாக இருந்தால் அவர்களுக்கு இளம் வயதிலேயே கடும் நோய்வாய்ப்படக்கூடிய தன்மைகளும், பலவிதமான இடையூறுகளும், கல்வி காலங்களில் பின்னடைவும், தொழில் காலங்களில் வெற்றி கிடைப்பது போல் கிடைத்து கடும் சரிவுகளை நோக்கி போகக்கூடிய ஒரு அம்சமும், ஏதாவது ஒரு சுமைகளை சுமந்து கொண்டிருக்கக்கூடியதும், வண்டி வாகனங்களில் விபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய நிலைகளையும் கொடுக்கக்கூடிய நம்பர் தான் பெயரில் வரக்கூடிய 26ஆம் எண். 26ஆம் எண் சனீஸ்வரனுடைய அம்சம். பொதுவாக 13, 26, 29 இதில் பிறந்தவர்களுக்கு கடும் சோதனைகள் அடிக்கடி நம்ம சொல்லுவோம். அப்படிப்பட்டவர்கள் கூட சரியான பெயரினை அமைத்து கொண்டால் அவர்கள் வாழ்வில் எப்பொழுதும் நன்மைகளே இருக்கும். அப்போ அந்த நன்மைகளை பெறக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு கிரகத்தை நாம் பெயரெண்ணாக அணிந்து கொண்டால் அந்த பெயரானது வாழ்க்கையை வசந்தமாக்கும். இப்போ இந்த ஜாதகருக்கு என் குமரன் என்பது 26, குமரன் என்ற ஒளியானது 21, குரு. அதில் கொஞ்சம் லைஃப் ஓடிட்டு இருக்குது. ஆனாலும் அது ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலைகளை தான் கொடுத்துருக்குது. இப்போ நம்ம ஒரு மாறுதல் பண்ணியிருக்கிறோம். என் போட்டு SHRW ஸ்ரீகுமரன், என் ஸ்ரீகுமரன் 46. 46 சூரியனுடைய அலைகள். 46 சூரியன் சந்திரன் ஒன்று சேர்ந்துறாங்க. 46ல் உயிரன் புதன் ஒளி வீசக்கூடிய ஒரு நிலை. இந்த 3 காம்பினேஷனும் சேரும் பொழுது உடல், மனம், செயல் இந்த 3 வெற்றி அடையுது. அப்போ ஜாதகனுடைய தொழிலில் நல்ல ஒரு மேன்மைக்கு வரக்கூடிய ஒரு பாக்கியம் கொடுக்குது. தொழில் மட்டுமல்ல, வாழ்க்கை வசந்தமாகுது. அந்த வசந்தம் அப்படிங்கிறது பொருள் சேர்ப்பது, பொன், பொருள், பூமி இந்த 3ஐயும் கொடுப்பது, தான தர்மங்கள் செய்வது, வெற்றிகளை நோக்கி போகக்கூடிய ஒரு அம்சம், புதிய மனைகள், புதிய சூழ்நிலைகள், புதிய வாகனங்கள் இவைகள் எல்லாம் அமையக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பேர் தான் என் ஸ்ரீகுமரன். என் புள்ளி SHRWE KUMEREN. என் ஸ்ரீகுமரன்னா 46. ஸ்ரீயில் பல விதம் இருக்குது. SRI, SHRI, SRWE, SHRWE இப்படி நிறைய இருக்குது. இப்போ நம்ம SHRWE போட்டுருவோம். ஸ்ரீ குமரன். அந்த ஸ்ரீனாலே 20, அந்த 20 கொண்டாந்து முன்னாடி வச்சிட்டோம். குமரன் அது கூட சேரப்போ 41 ப்ளஸ் என் 50, 46. இந்த 46ஆம் எண் கிங்டம்னு சொல்கிறோம். மகத்தான சக்தி, அர்ஜுனுடைய பாசுபதம் மாதிரி. 46, 59, 33, 51, 50 இவைகளெல்லாம் 42 மகத்தான சக்தி வாய்ந்தவை. அப்போ இந்த மாதிரி எண்கள் வசீகரமானவை. நாம் என்ன செய்கிறோமோ அந்த செய்வதற்கு முன்னால் அந்த இடத்துல போய் நமக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கறது. என்னென்ன விரயங்கள் வருகிறதோ அதை நமக்கு முன்கூட்டியே தெரிவித்து விரயங்கள்லேருந்து விடுதலை கொடுத்துறது. நல்ல சூழ்நிலைகளும் நல்ல பவர்ஃபுல்லான ஒரு லைஃபையும் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கிரகம் 46. இந்த ஜாதகர் வலதுகை மோதிர விரலில் ஒரு முத்து வைத்த ஒரு மோதிரம். முத்து என்பது சுவாதி நட்சத்திரத்தன்று கடல்லிருந்து, சிப்பிகளிலிருந்து வெளியில் வரும். இன்னைக்கு நிறைய செயற்கை முத்துக்கள் இருக்கு. ஆனால் முத்து என்பது சுவாதி நட்சத்திரத்தை அன்று தான் வெளியில் வரும். 27 உடனே அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணாங்க, இந்தியாவில் இத்தனை விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க, நம்ம பார்க்கலான்னு எல்லா சிப்பிகளும் போட்டு அடைச்சி பார்த்தாங்க. 1 வருடம் ஆராய்ச்சி பண்ணாங்க. எந்த நாளும் சிப்பிக்குள்ள இருந்து முத்து வரல, சுவாதி அன்னைக்கு மட்டும் வந்திருக்கு. இப்படி கடலுக்குள்ளே இருக்கிறதையும் வானமண்டலத்தில் இருக்கிறதையும் ஆராய்ச்சி பண்ணுறது தான் நம்முடைய சாஸ்திரம். அப்போ அந்த சுவாதியிலிருந்து வெளிவந்ததுனால நரசிம்மர் மாதிரி அந்த கீர்த்தி உண்டு முத்துக்கு. அந்த முத்தினுடைய ஒளி அலைகள் வலதுகை மோதிர விரல் இருக்கும் பொழுது மனம் சரியாக செயல்படும். மனமானது வலிமை இழந்திருக்கு. ஒரு பெண்மணி எப்பொழுதும் ஒரு முத்து மாலை அணிதான்னு வச்சுங்களேன், அவங்களுடைய மனம் சாந்தமாக இருக்கும், அவர்கள் மனநிலை சமநிலையாக இருக்கும். திடீரென்று ஒரு நல்ல வசதியான வாழ்க்கைக்கு வந்துடுறாங்க, முத்து மாலை அணிவதில்லை, கடும் சோதனைகளுக்கு ஆளாகி விடுவார்கள். இப்படியெல்லாம் முத்தில் பலவிதமான ஐஸ்வர்யங்கள் உண்டு. அதுவும் சந்திரனாதிக்கம் பெற்றவர்களுக்கு முத்தானது ரொம்ப ரொம்ப நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த முத்து இந்த ஜாதகருக்கு நல்ல வெற்றிகளையும் தொழிலில் மேன்மை. இப்போ அவர் சொன்னார்
நியூமராலஜி பற்றி அவர் தெரியல. அதனால தான் எண் குமரன் 26ங்கிறது அவருக்கு தெரியல. அதனுடைய ஆபத்துகளை அவர் உணரவில்லை. காரணம், ஒரு பக்கம் சந்திரன் அவர் வழி நடத்துகிறார், ஒரு பக்கம் புதன் வழி நடத்துகிறார், குமரன்கிற குரு வழி நடத்துகிறார். அந்த 26 சைலண்டாக இருக்குது. இப்போ எப்போ வேணாலும் அது தலை தூக்கும். 26 வயசுக்கு மேலே அது தலை தூக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கை பாதையில் சோதனைகளை ஏற்படுத்தும். இப்போ அதெல்லாம் மூடி வச்சுட்டு இந்த ஜாதகர் வாழ்க்கை மகத்தான ஒரு சக்தியாக உருவாக்கியிருக்கிறோம். இவருடைய தொழில் துறைகளில் தொழிலில் மேன்மை அடைவது மட்டுமல்லாமல் பல பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மனிதராக உருவாக்கக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு கிடைச்சிருக்கிறது. கண்டிப்பா சார். ஃபோன் பண்ணும்போது குமரன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணீங்க. ஆனா இப்ப வந்து ஸ்ரீ குமரன் அப்படிங்கிற அழகான பெயர் மட்டும் இல்லாம உங்களுக்கு சூட்டபிளான சரியான முறையில் எண்கணித முறையில வந்து அமைச்ச பெயரோட போறீங்க. இதை வந்து முறையா நீங்க பயன்படுத்தினா மட்டுமே முழு பயன் வந்து உங்களை சேரும். சரி சரி ஓகே நம்ம வந்து பெயர் மாத்தியாச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு விட்டீங்கன்னா அதோட முழு பயன் கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேராது. நீங்க வந்து எல்லாமே ஜாப் பத்தி பேசியிருந்தீங்க, வேலையில வந்து இன்னும் மேன்மையிடணும், கண்டிப்பா பண்டிஜி சொன்ன மாதிரி வந்துட்டு கண்டிப்பா நடக்கும் எல்லாமே. அவங்க சொன்னாங்களே நீங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு வேலை கொடுக்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லாம் அமையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக இதுக்காகவே வந்துட்டு எண்கள் நமது கண்கள் நிகழ்ச்சியின் சார்பாக வந்து ஒரு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா சொல்லியாகணும்ல. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நிகழ்ச்சி ஒரு சிறிய விளம்பரம் எடுத்துக்கலாமா சார்? ஓகே. எண்கள் நமது கண்கள் நிகழ்ச்சியின் சார்பாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. பண்டிட் அசோக் பாரதியின் எண்கள் நமது கண்கள். எண்ணென்ப ஏனை எழுதென்ப எவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு பூமியை தோண்டினால் புதையல், பூமியை தோண்டினால் புதையல், எண்களை தேடினால் விடியல், எண்களை தேடினால் விடியல். உலகை ரசித்திடும் உங்களின் கண்கள், எண்கள் நமது கண்கள். உயர்வின் இருப்பிடம் 9 எண்கள், எண்கள் நமது கண்கள். அலையும் மனதிலும் ஆறுதல் கூறும், அழகிய உடலின் நோய்களும் தீரும். எண்கள் நமது கண்கள், எண்கள் நமது கண்கள். பூமியை தோண்டினால் புதையல், பூமியை தோண்டினால் புதையல், எண்களை தேடினால் விடியல், எண்களை தேடினால் விடியல். உலகை ரசித்திடும் உங்களின் கண்கள், எண்கள் நமது கண்கள். உயர்வின் இருப்பிடம் 9 எண்கள், எண்கள் நமது கண்கள். உயர்வின் இருப்பிடம் 9 எண்கள், எண்கள் நமது கண்கள். பண்டிட் அசோக் பாரதியின் எண்கள் நமது கண்கள். வணக்கம் நேயர்களே. அதாவது கண்டிப்பா ஒரு முக்கியமான கேள்வி, எல்லாத்துக்கும் வந்து பயனுள்ள கேள்வி தான் இப்ப நான் கேட்க போறேன். திருமண தடை அப்படிங்கிற பத்தி நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டே இருப்பீங்க, நிறைய பேர் குடும்பத்திலயும் அது இருந்துட்டே இருக்க பொதுவான விஷயம். அதுல வந்து முக்கியமா சொல்லப்போனா ராகுகே தோஷம் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து ஜோசியக்காரங்கிட்ட போனாலும் சரி இல்ல எதுனாலும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ராகுகே தோஷம் அப்படிங்கறனால திருமண தடை வருமா, அது எதனால வருது அப்படின்னு பத்தி தெளிவா சொல்லுங்க. பொதுவா எண்கணித ரீதியா 4ஆம் எண், 13ஆம் எண், 22ஆம் எண், 31ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் ராகு பகவானின் ஆற்றல் மிக்கவர்கள். ராகு பகவான் நம்மளை தண்டிப்பவர் அல்ல, ராகை போல் கொடுப்பார் இல்லை என்ற ஒரு நிலையும் உண்டு. அசுரனாக இருந்து கிரகத்தினுடைய தன்மை பெற்றதுனால
தண்டனை கொடுக்கறதுல கொஞ்சம் கடுமையாக இருப்பார். ராகுக்கு 18 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜாதக ரீதியாக நம்ம பார்த்தோம்னா சூரியனுக்கு 6 வருஷம்தான், சந்திரனுக்கு 10, செவ்வாய்க்கு 7, ஆனால் ராகுக்கு 18 வருஷம் கொடுத்துருக்காங்க. ராகுக்கு மட்டும் 18 வருஷம். ஆமாம், கேதுக்கு 7 வருஷம். அப்போ இந்த ராகு கேதுகள், ராகு 4ஆம் எண்ணாகவும் 7, 16, 25 கேதுனுடைய ஆற்றல். இதில் ராகுவை விட கேதுனுடைய சாரம் பெற்றவர்களுக்கு திருமண தடைகள் அதிகம். 7, 16, 25 பிறந்தவர்களுக்கு நல்ல அறிவு சார்ந்த நிலை, புகழ்பெற்ற வாழ்க்கை, எல்லா விஷயங்களிலும் வெற்றி, இது எல்லாமே இருக்கும். ஆனால் திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை மட்டும் அது 0வா இருக்கும். அது இந்த 7க்கு உண்டான ஒரு நிலை. இப்படி 7ஆம் எண் கேது, 13ஆம் எண் ராகு, இந்த 2 எண்களும் திருமணத்தப்ப பொறுத்துறப்ப அங்கே ஒரு மகத்தான ஒரு சக்தி உருவாகுது. ராகு கேதுகள் அங்கே நட்பாகுது. ஆனாலும் இந்த ராகு கேதுகள் எப்பொழுதுமே ஒரு மனிதனுக்கு தீமை செய்வதல்ல. புதிதாக ஒரு ஜாதகத்தில் மேஷ லக்னம் என்று வைத்துக்கொள்ளலாம், 2வது வீடு ரிஷபத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம், கடகத்தில் 4வது வீட்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம், 7வது வீடு துலாம் ராசியில் செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷம், விருச்சிகத்தில் 8ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருந்தாலும் லக்னாதிபதியாக இருந்தாலும் அது செவ்வாய் தோஷம், 12வது வீட்டில் மீனத்தில் மறைந்திருந்தாலும் செவ்வாய் தோஷம். இதுதான் 2, 4, 7, 8, 12 சொல்றது. இப்பொழுது ராகு கேதுக்களுக்குள் மீனத்தில் ராகு, கன்னியில் கேது, நவகிரகங்கள் அனைத்தும் மித்த 7 கிரகங்களும் இதுக்கு இடையில சிக்கிருச்சுன்னா காலசர்ப தோஷம், காலசர்ப யோகம் என்றெல்லாம் பல விஷயங்கள் இருக்கிறது. இது இயற்கை, இது கடவுளுடைய தீர்ப்பு. இந்த ராகு கேதுக்கள் உள்ள ஜாதகத்துக்கு ராகு கேதுக்கள் உள்ள ஜாதகம்தான் பார்க்கணும்னு அடிமுட்டாள்தனமான ஒரு நியதி உருவாகியுள்ளது இப்ப மக்கள்கிட்ட. இதுதான் பொதுவாகவே மக்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட். என்ன காரணம்னா அப்படி ஒரு சாஸ்திரத்தில் சொல்லப்படவில்லை. ஒரு ஜாதகத்தில் ஒருத்தருக்கு காலசர்ப தோஷம் இருந்தால், காலசர்ப யோகம் இருந்தால், அதே காலசர்ப யோகம் உள்ள ஒரு வரனைத்தான் அமைக்க வேண்டும் என்பது சரியான சாஸ்திரம் அல்ல. அப்படி ஒரு ஜோதிடர் சொன்னால் அது சரியானதும் அல்ல. ஏனென்றால் அப்படி கிடையாது. ராகு கேதுக்கள் 12 வீடுகளில் அவர்களுடைய நிலைக்கு ஏற்ப, அவரவர்கள் புத்திகளுக்கு ஏற்ப, அவரவர்கள் திசைகளுக்கு ஏற்ப பல அற்புதமான விஷயங்களை செய்து வருவார்கள். குருவின் வீட்டில் இருக்கும் பொழுது குரு போன்ற நன்மைகளை செய்வார். சனீஸ்வரன் வீட்டில் இருக்கும்போது சனியினுடைய பலன்களை கொடுப்பார். சுக்கிரன் வீட்டில் இருக்கிறப்ப சுக்கிரனுடைய பலன்களை கொடுப்பார்கள். சூரியன் வீட்டில் இருந்தால் சூரியனுடைய பலனை கொடுப்பார்கள். இப்படிப்பட்ட நிலைகள் அவருக்கு இருக்கும் பொழுது கண்ணை மூடிக்கொண்டு ஒன்றுமே தெரியவில்லை என்றாலும் என் பொண்ணுக்கு ராகு கேது இருக்குது, ராகு கேது இருக்கிற மாப்பிள்ளைத்தான் பார்க்கணும்னு பல மாப்பிள்ளைகளை வேண்டாம் என்று சொல்லி பெற்றோர்களே அந்த ஜாதகைக்கு பகையாளர்களாக இருக்கிறார்கள். அதனால் இனிமேலாவது இந்த கூற்றை தூக்கி நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். பல தடவை சொல்லி ஓரளவுக்கு நம்ம இந்த விதையை விதைச்சிருக்கிறோம். பல பேருக்கு அந்த நிலையிலிருந்து தெளிவு கிடைச்சிருச்சு. இன்னும் சில பேர் தெளிவு பெற வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். ராகு கேதுக்கள் ஒரு ஜாதகத்தில் 7வது வீட்டிலோ 8வது வீட்டிலோ இருந்தால் சில குறைகள் உண்டு. ஆனால் அது எந்த இடம், அது எந்த சாரத்தை சார்ந்துள்ளது, எந்த லக்னத்தில் அவர்கள் இருக்கிறார்கள், எந்த திசையை சந்தி கொண்டிருக்கிறார்கள், சனீஸ்வரன் எந்த இடத்தில் அங்கே உட்கார்ந்திருக்கிறார், இதையெல்லாம் பார்க்காமல் வாழ்க்கையில் பெரும் சக்திகளுடைய ராகு கேதுக்களை நாம் கண்டிப்பாக அவாய்ட் செய்யக்கூடாது. ராகு காலத்தில் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். ஆலய வழிபாடு செய்யலாம், துர்கா தேவி வழிபடலாம். அதேபோல் எதிர்காலத்தில் இப்போ எப்படி ராகு நேரம் ஒன்று இருக்குதோ அதே போல் கேது நேரம் என்று ஒரு வரும், கண்டிப்பாக வரும். அது என்னுடைய புத்தகத்தில் நான் விரிவாக எழுதியிருக்கிறேன், எப்பொழுது கேது நேரம் வரும்னு. ஓகே, அடுத்த காலருக்காக பேசலாம். எங்கள் நமது கண்கள் நிகழ்ச்சியின் அடுத்த அன்பு அழைப்பாளர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம்மா, பேர் சொல்லுங்க. ஈஸ்வரி மேடம், எங்கிருந்து கால் பண்றீங்க? வணக்கம் மேடம். வணக்கம். உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. ஹலோ ஈஸ்வரி. ஈஸ்வரி மேடம், இனிஷியல் சொல்லுங்கம்மா.
என் ஈஸ்வரி அருப்புக்கோட்டையில இருந்து பேசுறோம் மேடம். அருப்புக்கோட்டை. அருப்புக்கோட்டை. அப்பாவோட பேர் சொல்லுங்க. ஆர் நாகலிங்கம். ஆர் நாகலிங்கம். அம்மாவோட பேர் சொல்லுங்கம்மா. என் சரஸ்வதி. என் சரஸ்வதி. டேட் ஆஃப் பர்த். என் சரஸ்வதி. உங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 26/1. 26 சொல்லுங்க. 1968. 26/9/1968. 1 மேடம், ஜனவரி. ஒண்ணா? சரி பண்றாதீங்க. 26/1/1968. சரியா எழுதிருக்கேன். வெட்டிங் டேட் சொல்லுங்க. 24/2. சொல்லுங்கம்மா. 2013. 24/2/2013. சரிங்களா? டேட் ஆஃப் பர்த் வந்து 26/1/1968. ஹஸ்பண்ட் பேர் ஈஸ்வரிமா. சொல்லுங்க. உங்களுடைய ஹஸ்பண்டோட பேர் சொல்லிருங்க. ஏ ராமமணி. இன்னொரு முறை சொல்லுங்க. பேசும்போது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. நீங்க பேர் சொன்னா போதும், ஸ்பெல் பண்ண வேண்டாம். நீங்க பேர் சொல்லுங்க. ஏ ராமமணி. ராமலிங்கம்மா. ராமமணி. ஓகே, நம்ம ராமமணி ஆர் வச்சு எடுத்துக்கலாம். நன்றி நன்றி. ஈஸ்வரி நிகழ்ச்சியை பாத்திருக்கீங்களா? பாத்துட்டு இருக்கோம் மேடம். அப்படிங்களா? இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா கேட்டேன். இப்ப பாத்திருக்கீங்க, நல்லா தெரியும். பாத்துட்டே இருக்கோம், ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். கிடைச்சது. அப்படிங்களா? அப்படிதான். நீங்க வந்து கால் பண்ணிட்டே இருக்கேன், ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா? இன்னைக்கு வந்து நீங்க லைன் கிடைச்சிருக்கு அப்படின்னா ஒரு நல்ல நேரம் வந்து இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. சரிங்களா? வாழ்க்கையில பிரச்சனை இருந்தாலும், குடும்பத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்னாலும் எல்லாமே வந்து நிவர்த்தி ஆயிடும். உங்க பெயர்ல வந்து சிறிய மாற்றம் பண்ணா மட்டும் போதும். அந்த பேரை வந்து அப்படியே விட்டுறாம சரியா வந்து நீங்க கசட்ல பதிவு செஞ்சு முறையா நீங்க வந்து யூஸ் பண்ணிட்டே வாங்க. அப்பதான் வந்து முழு பயன் வந்து உங்களை வந்து சென்றடையும். சரிங்களா? ஓகே, நன்றிமா. ஈஸ்வரி மேடம் வந்து ரொம்ப நல்லா பேசினாங்க. அருப்புக்கோட்டையில இருந்து கால் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய அப்பா பேர், அம்மா பேர், உங்களுடைய திருமண தேதி ஆகட்டும், பிறந்த தேதி எல்லாமே தெளிவான முறையில் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கான பெயர், அதாவது உங்க பெயர்ல ஏதாவது பெயர் மாற்றம் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து பண்டிஜி வந்து ரெடி பண்ணிட்டே இருக்காங்க. பெயர் மாற்றம் செஞ்சு தரும்போது ஏதாவது வந்து அதை நீங்க மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்னா, அதாவது வாழ்க்கை ஏதாவது மிஸ்டேக்லாம் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே நிவர்த்தி ஆயிடும். நீங்க கவலையே பட வேண்டாம். இவ்வளவு வருஷம் நீங்க அப்படியே கவலை பண்ணிட்டே இருந்தேன், இனியாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. வந்து ரிலாக்ஸா இருக்கலாம், கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. சொல்லலாமா சார்? 26 பிறந்திருக்கிறாங்க. 8ஆம் எண்ணுடைய ஆதிக்கம். சனீஸ்வரன் 13, 26, 29. ராகு, சனீஸ்வரன், சந்திரன், இந்த மூன்றும் யுத்தம் நிறைந்த டேட் ஆஃப் பர்த். இதனுடைய சப்போர்ட்டிங் நம்பர் 6. 8ஆம் எண் 6ஆம் எண்ணோடு சேர்ந்திருக்கு. 8ஆம் எண்ணானது 6ஆம் எண்ணோடு சேர்வது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்போ எம் ஈஸ்வரின்னு இது வரைக்கும் பயன்படுத்தியிருந்தீங்க. அது 22 ராகு. ஒரு பக்கம் சனீஸ்வரன் பிடிச்சிருந்தார், ஒரு பக்கம் ராகுமூர்த்தி பிடிச்சிருந்தார். ஒரே ஒரு சுக்கிரன் சேர்ந்து சுக்கிர தோஷமாகிட்டார். அதனால் வாழ்க்கையில் இது வரைக்குமே நல்ல எண்ணங்கள், நல்ல அறிவாற்றல், நல்ல சூழ்நிலைகள் இவையெல்லாம் இருந்தாலும் கூட வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு சோதனைகள் இது வரைக்கும். இப்போ அந்த சோதனைகளே பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல யோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சமாக கொண்டு போயிடலாம். ஈஸ்வரினாலே யுத்தம் நிறைந்த வாழ்க்கை. அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், அருப்புக்கோட்டை ஏ, ஹஸ்பண்ட் பேர் ஆர், ஏஆர் ராஜேஸ்வரி. அதே ஈஸ்வரின்னு எல்லாரும் உங்களை கூப்பிட்டு பரவாயில்ல, தப்பு இல்லை. ஆனால் ஆர்ஏ பேரண்ட்ஸ் எடுத்துக்கங்க. இந்த பேர் நான் சொல்கிறது எழுதிக்கங்க. A.R.RA JE SS HWARI. அப்போ ஏஆர் ராஜேஸ்வரி. ஏஆர் ராஜேஸ்வரி வந்து 33 சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்றது. 33ஆம் எண் வலிமையான எண். 33ஆம் எண் சக்தி வாய்ந்த ஒரு நம்பர். உயிரெண் 33ஆக அமைந்ததால் ஏஆர் ராஜேஸ்வரி என்ற பெயர் உடனடியாக கெசட் செய்து
இந்த பெயரை உங்களுடைய ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட் இதில் எல்லாம் மாற்றிக்கிட்டிங்கன்னா இந்த 26ஆம் எண்ணை நீங்கள் விரைவில் வெளியேற்றிடலாம். ஏன்னா 26 என்ன சோதனைன்னா நரம்பு இயக்கங்கள் பாதிப்பது, கண் பகுதிகளை பாதிப்பது, அறுவை சிகிச்சைகளை கொடுப்பது, வாழ்க்கையில் யுத்தத்தை கொடுப்பது, பொருள் விரயங்களை கொடுப்பது, ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கையை உருவாக்குவது, இதெல்லாம் இந்த 8னுடைய வேலை. அப்போ அதுக்கு சரியான ஒரு ஹீரோ வந்துவிட்டால் ஏஆர் ராஜேஸ்வரிக்குள்ள ஒரு முழுமையான சக்தி வாய்ந்த ஆற்றல் மிகுந்த ஒரு வளமான ஒரு வாழ்க்கைக்கு ஜாதகி கண்டிப்பாக போக முடியும். இடதுகை மோதிர விரலில் ப்ளூ ஷஃபயர் என்று அழைக்கக்கூடிய ஒரு நீலக்கல் வைத்த தங்க மோதிரம் அணிந்து கொண்டால் வாழ்க்கையில் எல்லா ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். ஏன்னா 26க்கு அந்த அளவுக்கு பவர் உண்டு. அந்த நீலக்கல்லானது 26ஆம் எண்ணுக்கு சக்தி வாய்ந்த விளைவுகளை இந்த ஜாதிக்கு ஏற்படுத்தும். ஏன்னா இந்த ஜாதிகளுடைய பிறந்த தேதி, பிறந்த மாதம், பிறந்த வருடம், என்ன பெயர் கொடுத்திருக்கிறோம், இதை வைத்துத்தான் நம்ம அணிகலன்களை முடிவு பண்ணிடணும். அதற்காக 26ஆம் தேதியில் பிறந்தவங்க நீலக்கல் போட்டுக்கிட்டால் வெற்றி அடையாது. இந்த மாதிரி ஒரு நல்ல பெயர் இருக்கும் பொழுது, அந்த பெயரின் ஆற்றல் ஒளி வீசும் பொழுது, இந்த நிறப்பிரிகை என்று சொல்லக்கூடிய விப்ஜியன் என்று அழைக்கக்கூடிய கற்களிலிருந்து வரக்கூடிய சுவாச உணர்வுகளோட அந்த கல்லானது உடம்பில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட சேர்ந்து பலவிதமான உடல் உபாதைகளை நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிக்கிறது. அந்த மாதிரி இந்த ஜாதகிக்கு இன்னைக்கு ஒரு முழுமையான வசந்த காலம்னு சொல்லலாம். ஏன்னா 8ஆம் எண் எங்கிருந்தாலும் அந்த 8ஆம் எண்ணுக்கு சூரியன் நன்மை செய்வார், 8ஆம் எண்ணுக்கு புதன் நன்மை செய்வார், 8ஆம் எண்ணுக்கு சுக்கிரன் நன்மை செய்வார், 8ஆம் எண்ணுக்கு குரு நன்மை செய்வார். இப்படியெல்லாம் நன்மைகள் செய்தாலும் அவருடைய பெயரானது 156 இந்த 3இல் எந்த கிரகம் வலிமையை நோக்கி இருக்கிறதோ அந்த கிரகத்தில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அதனால தான் நம்ம எப்பயுமே 8ஆம் எண்காரர்களுக்கு எப்பொழுதும் அதிர்ஷ்டம் எப்போ கிடைக்கும்? இப்போ உயிரன் 6, ஈஸ்வரிங்கிறது 9, இன்றைக்கி தேதி 21, கூட்டினா 1. அதனால தான் இந்த மாதிரி ஒரு நல்ல சூழல் ஏற்பட்டிருக்கு. எல்லா விஷயங்களும் இந்த மாதிரி ஒரு சரியான பாதையில் கண்டிப்பாக வரும். அதான் எண்கணிதத்துக்கு உண்டான ஒரு தொடர்பு, எண்கணிதத்துக்கு உண்டான ஒரு நிலை. எண்கணிதத்தோட சிறப்பு பத்தி நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம். ஈஸ்வரி மேடம் ஒரு அழகான பெயரோட வெளியே போயிருக்கீங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளா இருக்கு அப்படின்னா எல்லாமே நிவர்த்தி ஆகி அப்படி நம்ம சார் சொன்ன மாதிரியே ஒரு அதிர்ஷ்டவசமான ஒரு சூப்பரான லைஃப் இனிமே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கறதுக்காக எண்கள் நமது கண்கள் நிகழ்ச்சியின் சார்பாக நான் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம் நேர்களாகி உங்களுக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லட்சக்கணக்கான பேர் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பீங்க, நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டே இருப்பீங்க. கொஞ்சம் லைன் கிடைக்கல அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு வருத்தப்படவே வேண்டாம். நம்ம பண்டித் அசோக் பாரதி குருஜி அவர்களை நீங்க நேரடியாவே பார்க்கலாம். நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் என்னன்னா, நீங்க டிவி பார்த்துட்டு இருப்பீங்க, ஸ்க்ரால்ல போற 2 நம்பர்ஸ் இருக்கும், அந்த நம்பர் நீங்க நோட் பண்ணீங்கன்னா மட்டும் போதும். மொபைல் போன் எடுத்து அந்த ஆஃபீஸ் நீங்க கால் பண்ணா போதும். அலுவலகம் எந்த இடத்துல அமைச்சு கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் மற்றும் சென்னை, இந்த 2 இடங்கள்ல நம்ம எண்கள் அந்த கண்கள் அலுவலகம் அமைச்சு உங்களுடைய வசதிக்காக தான். எந்த இடம் உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இருக்கோ அந்த இடத்தை நீங்க செலக்ட் பண்ணி நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் கூட நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்களோட டைம் சேவ் பண்றதுக்காக தான், நேரம் மிச்சப்படுறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். சோ கால் பண்ணும்போது நீங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க டைரக்டா நீங்க பண்ணிச்சியே தாராளமா மீட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம பேசுன என்ன விஷயம்னா, நம்ம திருமண தேதி, அதாவது திருமண தடை பத்தி பேசிட்டு, ராகுகேது பத்தி பேசிட்டு இருந்தோம். என்ன கோயிலுக்கு போனா இதை நிவர்த்தி ஆகும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ ஜாதக ரீதியாக 4ஆம் எண், 13ஆம் எண், 22ஆம் எண், 31ஆம் தேதிகளில் பிறந்து முக்கியமான இடங்களில் ராகு கேதுக்கள் இருந்தால் அவர்கள் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை தோறும் ராகு வேளையில் அம்பாளை வழிபட்டால் சிறப்பானது. பெண்கள் மண் விளக்கு ஏற்றி அந்த மாரியம்மனோ அல்லது துர்கா தேவியோ பத்ரகாளியோ அந்த அம்பாளை வழிபடும் பொழுது பலவிதமான நன்மைகள் இருக்கும். ஆண்கள் செவ்வாய் ஓரையில் அம்பாளை வழிபட்டால் மகத்தான நன்மைகள் அவங்களுக்கு ஏற்படும். அதேபோல் வெள்ளிக்கிழமை என்று மகாலட்சுமி வழிபடும் பொழுது இந்த தோஷங்கள் முற்றிலும் வெளிவிடுகிறது. 7ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் திங்கட்கிழமை என்று விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலை அணிவித்து வழிபாடுகள் செய்வதும், சனிக்கிழமை என்று ஆஞ்சநேய மூர்த்திக்கு வெற்றிலை மாலை போட்டு வழிபாடு செய்வதும் இந்த ராகு கேதுகளுடைய பிடிகளிலிருந்து நாம் கண்டிப்பாக விலக முடியும்.
மிகப்பெரிய ஆலயங்களாகிய திருநாகேஸ்வரம் ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு ஆலயம். ஏனென்றால் அங்கு இருக்கும் ஈஸ்வரமூர்த்தி சகல விஷயங்களையும் சகல தோஷங்களையும் நமக்குள்ள இருக்கிற பல திருஷ்டிகளையும் நமக்குள்ள இருக்கிற அதிர்ஷ்டத்தை வெளிக்கொண்டு வரக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்தவர் அங்கு இருக்கும் ஈஸ்வரமூர்த்தி. அங்கு ராகுவனுடைய அலைகள் இருப்பதால் அந்த ராகுமூர்த்தி நம்மளுக்கு ஆசீர்வாதங்கள் செய்வார். அவர் 2 மனைவிகளோடு அந்த ஊரில் இருக்கிறதுனால, அந்த இடத்தில் இருப்பதனால, அவர் மனம் மகிழ்ச்சியாக இருப்பதால் பலவிதமான ஐஸ்வர்யங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம். வாழ்க்கையில் அனைவரும் வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான இடம் வந்து திருநாகேஸ்வரம். கீழப்பெரும்பள்ளத்தில் இருக்கக்கூடிய கேதுமூர்த்தி, இங்கேயும் மகத்தான சக்தி. கேதுக்கு என்று தனி சந்நிதி உலகத்தில் வேறு எங்கேயும் இல்லை. திருப்பாம்பரத்தில் ராகு கேதுகள் இணைந்திருக்கிறார்கள். திருநாகேஸ்வரத்தில் ராகுமூர்த்தி தனியாக இருக்கிறார். கீழப்பெரும்பள்ளத்தில் கேதுமூர்த்தி தனியாக இருக்கிறார். இப்போ திருக்காலத்தியில் காளஹஸ்தியில் வந்து நல்ல அபிஷேகங்கள் செய்கிறார்கள். ராகு நேரத்தில் பூஜைகள் செய்கிறார்கள். அந்த ஈஸ்வரனுடைய அருள் பெற்ற ஒரு ஸ்தலம் காளஹஸ்தியாக இருந்தாலும் இந்த ராகு கேதுக்களுடைய முழுமையான ஒரு பாவச் செயல்கள் புரிந்தவர்கள் போன ஜென்மத்தில் இந்த ராகு கேதுகள் தண்டனை கொடுப்பார். பலவிதமான குறைபாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை இருந்தாலும் 5வது வீட்டில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு அல்லது கேதுக்கள் இருந்தால் இந்த ஆலயம் சென்று வழிபாடு செய்யும் பொழுது நல்ல வெற்றிகள் ஏற்படும். இவர்களுக்கு திருமண தடை ஏற்பட்டால் 7, 16, 25 பிறந்து 7வது வீட்டில் கேதுமூர்த்தி இருந்தால் கண்டிப்பாக இவர்கள் வழிபடக்கூடிய இடம் கீழப்பெரும்பள்ளம் ஒன்று, அங்கே பிள்ளையார்பட்டி விநாயகர் ஒன்று, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சித்திரகுப்தன். இந்த 3ம் அவர்களுக்கு அருமருந்து. சித்திரகுப்தன் ரொம்ப அற்புதமான சக்தி. சித்திரகுப்தன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானவர். காஞ்சிபுரத்தில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலே இருக்காரு. அருமையான வெற்றிகரமான ஒரு செழிப்பான ஒரு கோயில் அந்த சித்திரகுப்தன். இந்த ஆலயங்கள்லாம் போனா திருமண தடை அப்படிங்கறது வந்து சுத்தமாவே நிவர்த்தி ஆயிரும். நேர்களை எல்லாத்துக்கும் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அதை தொடர்ந்து எண்கள் நமது கண்கள் நிகழ்ச்சியின் அடுத்த அன்பழைப்பாளர். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் மேம், பேர் சொல்லுங்க. ஆர் சிவப்பிரியா. சிவப்பிரியா, எங்க இருந்து கால் பண்றீங்க? சேலம் மேடம். சேலம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சிவப்பிரியா? ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேடம் நான். அப்படியா, ஓகே. அப்பாவோட பேர் சொல்லுங்க. ஆர் வி ரங்கநாதன். ரங்கநாதன். ஆமா. அம்மாவோட பேர் சொல்லுங்க. ஆர் சரோஜா. டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 15/8. இண்டிபெண்டன்ஸ் டே 15/8 சொல்லுங்க. 1982 மேடம். 82. 15/8. ஒன் செகண்ட், நான் சொல்றேன், ஒரு முறை சொல்றேன், சரியான்னு செக் பண்ணிக்கோங்க. 15/8/1982. சரிங்களா? ஆமாங்க மேடம். திருமண தேதி சொல்லுங்க. ஆனா ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு மேடம். ஆனா டேட் சொல்லிட்டுங்களா? வேண்டாம் வேண்டாம். இல்லம்மா, வேண்டாம் வேண்டாம். ஓகே ஓகே ஓகே. சிவப்பிரியா மேம், எனக்கு என்னோட லைஃபுக்கும் என்னோட பிசினஸ்க்கும் தகுந்த மாதிரி, ஏன்னா இந்த பேரே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சூட் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்காக தான் மேம் சாரை பார்க்கணும்னு எப்போது அப்பாயின்மெண்ட் வாங்கினேன். ஆனா பார்க்க முடியல. பார்க்க முடியலீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நாள். ஏன்னா 26 வேண்டிட்டே இருந்தேன் சார், கண்டிப்பா கிடைக்கணும். எவ்வளவு நேரம் நான் வேண்டிட்டு இருந்தேன். சாமியை கண்டிப்பா நேரம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் சார். சரிங்க. அன்னை சமயபுரத்தால் உங்களை ஆசீர்வதிப்பாங்க கண்டிப்பா. கண்டிப்பாங்க சார். தேங்க்யூ சார். ஓகே, நன்றிமா. ஓகே, சிவப்பிரியா மேடம் வந்துட்டு இந்த லைஃப்ல கஷ்டம் இருக்கு, அதாவது பிசினஸ் வந்து சரியா போக மாட்டேது அப்படின்னு கவலைப்பட்டிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த கவலையை வந்து இன்னையோட வந்து நிறுத்திடுங்க. ஏன்னா சொல்றேன்னா, ஒரு நல்ல நிறைய அப்பாயின்மெண்ட் வாங்கி கூட நீங்க வந்து சாரை பார்க்க முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டீங்க. அந்த மாதிரி நீங்க வருத்தப்பட அவசியமே இல்லை. உங்க நேரல் நிகழ்ச்சியில வந்து லைன் கிடைச்சிருக்கு. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வந்து உங்க பெயர் மாற்றம் செஞ்சு உங்க வாழ்க்கை வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்காக பெயர் மாற்றம் செய்யறதுக்காக பண்டிஜி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பேரை வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டதுனால பேர் மாற்றத்தை அப்படியே விட்டுறாம சரியா வந்து கசட்ல பதிவு செஞ்சு நீங்க எல்லாத்துலயுமே மாற்றம் செஞ்சு அப்படியே யூஸ் பண்ணிட்டே வாங்க. ஒரு மகத்தான வெற்றி வந்து கண்டிப்பா உங்களை வந்து சென்றடையும். ஒரு குறுகிய காலத்திலேயே வந்து உங்களுக்கு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வந்து உங்களை வந்து சேரடையணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் நமது கண்கள் நிகழ்ச்சியோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். சொல்லலாமா சார்? பொதுவாகவே 15ஆம் எண் சுக்கிரனுடைய ஆளுமை கொண்டது. சுக்கிரன் இவர்களுக்கு, ஏன்னா இன்னைக்கு வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே, குடியரசு தினம், அந்த 21 சம்பந்தமான இருக்குது.
இப்போ இந்த 6ல் பிறந்த இந்த ஜாதகிக்கு வாழ்க்கை நன்றாகவே உதயமானது. நல்ல அறிவாற்றலோட செழிப்பான ஒரு வாழ்க்கையை கொடுக்குற மாதிரி இந்த 6ஆம் எண் உருவானது. நம்மளுடைய முதல் காலம் நம்ம குமரன் கூட சொன்ன 26 பெயரன் வச்சுக்கிட்டா பெயரன் இருந்தால் வாழ்க்கை வசந்தமாக இருப்பது போல தெரியும். ஆனால் பெரும் சோதனைகளும் சிக்கல்களும் சரிவுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு டேஞ்சரஸ் லைஃப் தான் இந்த ஜாதிக்கு இது வரைக்கும் பார்த்துருக்குறாங்க. கூட்டு எண் 7 இப்போ தான் சொன்னோம். திருமண வாழ்க்கையில் கடும் சோதனைகளை கொடுக்கக்கூடிய போர்க்களம் மிக்க ஒரு நம்பர் 7ன்னு சொல்லியிருக்கிறோம், நிறைய தடவை சொல்லியிருக்கிறோம். இவங்களுடைய உயிரெண் 7, பேர் 8. அதனால் இவங்க மன வாழ்க்கையில் சோதனைகளும் சிக்கல்களும் தடுமாற்றங்களும், அடுத்து இவங்களுடைய வியாபாரத்தில் தொய்வும் ஏற்பட்டு பல முயற்சிகள் இவங்களுக்கு தோற்று போய்கொண்டே இருப்பதால் இந்த ஜாதகிக்கு உடனடியாக நாம் ஒரு அழகான பெயரை சூட்டுகிறோம். என்னன்னா RA ரா, ரங்கநாதன்கிற பேருக்குள்ள RA எடுத்துக்கிட்டோம். RA ஒரு புள்ளி வச்சுட்டு சிவப்பிரியா SHIVAA சிவ, பிரியா PRIYA. அப்போ இந்த சிவப்பிரியாங்கிற இந்த ஒளி அலைகள் முழுமையான ஒரு வெற்றியை இந்த ஜாதகிக்கு கண்டிப்பாக கொடுக்கும். சிவப்பிரியா, இன்னொருக்கா சொல்கிறேன், SHIVA இன்னொரு ஏ, சிவப்பிரியா, அல்லது SHIVA PRIYAA, ஏற்றிக்கு அந்த பக்கம் போட்டுக்கலாம், அழகாக வரும். SHIVA சிவ, பிரியா PRIYAA. RA ரா சிவப்பிரியா 33. அற்புதமான எண், வளமான எண். உங்கள் வாழ்க்கையில் தொழில் துறைகளில் உயர்வடைந்து எந்த சோகத்தை சுமந்து கொண்டிருந்தீர்களோ அந்த சோகமானது உடனடியாக நிவர்த்தியாகி ஒரு வசந்த வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு நல்ல அம்சம் உண்டு. இடதுகை மோதிர விரலில் ஒரு மரகதை பச்சை அணிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக வெற்றியும். சிவப்பிரியா மேடம் வந்து வசதமான வாழ்க்கை வந்து கண்டிப்பா அமையும். அது அமையறதுக்காக வந்து எங்கள் வந்து கண்கள் நிச்சயம் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கணும். நேர்களுக்கான முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பண்டிகையை நேரடி எங்க பார்க்கணும் அப்படின்னு வியூவர்ஸ் பண்ண ஒரே விஷயம், டிவி பார்த்துட்டு இருப்பீங்க, டிவி ஸ்டாலில் போற நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணீங்கன்னா மட்டும் ஆஃபீஸ் வந்து 2 இடங்கள் அமைஞ்சிருக்கு. சென்னை, திருப்பூர், இந்த இடங்கள் அலுவலகம் அமைஞ்சிருக்கு. நீங்க வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நேரடியாக வந்து நீங்க பண்டிகையை பார்க்கலாம். தொடர்ந்து வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஷோல வந்து மறுபடியும் நான் உங்களை மீட் பண்றேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுது உங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் திவ்யா. நன்றி, வணக்கம். பண்டிட் அசோக் பாரதியின் எண்கள் நமது கண்கள். எண்ணென்ப ஏனை எழுதென்ப எவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு தோண்டினால் புதையல், பூமியை தோண்டினால் புதையல், எங்களை தேடினால் விடியல், எங்களை தேடினால் விடியல். உலகை ரசித்திடும் உங்களின் கண்கள், எங்கள் நமது கண்கள், உயர்வின் இருப்பிடம் 9 எண்கள், எங்கள் நமது கண்கள். அலையும் மனதிலும் ஆறுதல் கூறும், அழகிய உடலின் நோய்களும் தீரும், எங்கள் நமது கண்கள், எங்கள் நமது கண்கள். பூமியை தோண்டினால் புதையல், பூமியை தோண்டினால் புதையல், எங்களை தேடினால் விடியல், எங்களை தேடினால் விடியல். உலகை ரசித்திடும் உங்களின் கண்கள், எங்கள் நமது கண்கள், உயர்வின்
பண்டிட் அசோக் பாரதியின் எண்கள் நமது கண்கள்.